ஹாய் எவ்ரிவான். தேங்காய் என்று சமையல் செய்வது எவ்வாறு என்பது தொடர்பாகவே இந்த வீடியோ பதிவிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இலங்கை பூராகவும் மிக பெரும் சவாலாக தற்பொழுது இருப்பது தேங்காய். எனவே தேங்காய் இல்லாமல் எவ்வாறு சமையல் செய்வது என்பதே தற்போது அனைவரிடம் இருக்கும் கேள்வி. ஒரு தேங்காயை எடுத்து ஒரு மாதத்துக்கு எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பாகவே இந்த வீடியோ பதிவில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தேங்காய் ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை உடைத்து எடுத்ததன் பின்னர் நீங்கள் சமையல் செய்யும் பொழுது உங்கள் சமையலுக்கு தேவையான தேங்காய் பாலை பெற்றுக்கொள்வதற்காக இந்த தேங்காயிலே இந்த தண்ணீரை எடுத்து நன்றாக ஊற்றிக்கொள்ளுங்கள். ஊற்றியதன் பின்னர் இந்த தண்ணீரை நன்றாக கலக்கி உங்களுடைய சமையலுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் தேவையான அளவு தண்ணீரை ஊற்றிக்கொள்ளுங்கள். மீண்டும் தேவையாக இருந்தால் மீண்டும் இதே தேங்காய் பாதியில் நீரை ஊற்றி மீண்டும் உங்கள் சமையலுக்கு ஊற்றிக் கொள்ளுங்கள். ஊற்றியதன் பின்னர் இதே தேங்காய் பாதியை நன்றாக துடைத்து வீட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக ஒரு மாதத்திற்கும் அதிகமாக இதே தேங்காயை பயன்படுத்த முடியும். தற்போதைய அரசாங்கம் கூறுவதை போன்று தேங்காய்களை பயன்படுத்தினால் இவ்வாறே நாங்கள் சமையல் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். இவ்வாறான தேங்காய் பாதியை ஒரு மாதத்துக்கு அல்ல, வருடக்கணக்கிலே நாங்கள் பயன்படுத்த வேண்டிய நிலை இலங்கையில் ஏற்படும். இது தொடர்பான முழுமையான வீடியோ பதிவை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னர் தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவுகளை வழங்குங்கள். இலங்கையில் தற்பொழுது மிக பெரும் விமர்சனத்திற்குள்ளாகிய பிரச்சினைக்குரிய விடயங்களில் ஒன்று அரிசி, அடுத்தது தேங்காய். இரண்டுமே இலங்கையில் பற்றாக்குறை அல்லது இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று இது தொடர்பாக வசந்த சமரசிங்க குறிப்பிடும் பொழுது சத்தோசைகளிலே 3 தேங்காய்களையும் 5 கிலோ நாட்டரிசியையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியும் என கூறியிருந்தார். கொழும்பிலே இன்றும் ஏனைய பகுதிகளில் நாளையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என கூறியிருந்தார். இவர்களும் பழைய அரசாங்கங்களை போன்றே கதை அளக்கும் அரசாங்கமாகவே தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. இலங்கையில் எத்தனை சத்தோசைகள் இருக்கின்றது என்பதே மிகப்பெரிய கேள்வி. ஒரு பிரதேசத்திலே ஒரே ஒரு சத்தோசை இருக்கும். அந்த பிரதேசத்திலே 20, 30, 50 என கிராமங்களும் ஊர்களும் காணப்படும். அவர்கள் சத்தோசைக்கு சென்று பொருட்களை கொள்வனவு செய்வதாக இருந்தால் 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் செலவு செய்ய வேண்டும். 3 தேங்காய்க்காகவும் 5 கிலோ அரிசியை பெற்றுக்கொள்வதற்காகவும் இவர்கள் பல ஆயிரங்களை செலவு செய்ய வேண்டிய நிலை காணப்படும். எனவே இதனை புரியாத நிலையில் இவர்கள் பேசுகின்றார்களா அல்லது மக்களை ஏமாற்றுவதற்கு இவ்வாறான கதைகளை அளந்து விடுகிறார்களா என்ற கேள்வி காணப்படுகின்றது. ஏனென்றால் இவர்களே இதற்கு முன்னர் உள்ள அரசாங்கங்களை கழுவி ஊற்றியவர்களாக, ஏமாற்றம் செய்யும், பிராடுத்தனம் செய்யும் அரசாங்கம் என தொடர்ச்சியாக விமர்சித்தவர்களாக இருக்கும் நிலையில் இப்போது இவர்களை எதிர்கட்சிகளும் மக்களும் திட்ட வேண்டிய நிலையிலே இவர்களுடைய செயற்பாடும் முரணான கதைகளும் காணப்படுகின்றது. இலங்கையில் சத்தோசைகள் எல்லா பிரதேசத்திலும் இல்லாத நிலையில் சத்தோசையில் பொருட்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இவர்கள் எவ்வாறு கூறுகின்றார்கள் என்பதே வேடிக்கையாக இருக்கின்றது. அதே போன்று தேசிய மக்கள் சக்தியின் பிரதி அமைச்சர் நளின் ஹேவாகே குறிப்பிடும் பொழுது கடந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காரணமாகவே நாட்டில் தேங்காய் இல்லை, அரிசி இல்லை, கடன் இருக்கின்றது என்று கூறுகின்றனர். இது தெரிந்தே இவர்கள் ஆட்சியை பெற்றுக்கொண்டனர். இதற்காகவே ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என மக்களும் இவர்களை தெரிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் ஆட்சிக்கு வந்ததன் பின்னரும் மீண்டும் பழைய அரசாங்கங்களிலே இவர்கள் குறை கூறுவார்களாக இருந்தால் இந்த மாற்றம் ஏன் உருவாக்கப்பட்டது என்ற கேள்வி எழும்பியுள்ளது. நளின் ஹேவாகே குறிப்பிடும் பொழுது இன்னும் 5 அல்லது 6 வருடங்கள் செல்லும் தேங்காய்க்கான பிரச்சினைகளை தீர்த்து கொள்வதற்கென கூறியிருந்தார். 5 அல்லது 6 வருடங்கள் செல்லுமாக இருந்தால் இவர்கள் தற்பொழுது தென்னை மரம் நட்டி அதனூடாகவே தேங்காயை பெற்று மக்களுக்கு வழங்க வேண்டிய நிலை ஏற்படும். எதிர்வரும் ஜனவரியிலே 40,000 கோடி கடனுக்காக வட்டி செலுத்த வேண்டும் என கூறியிருந்தார். இது தெரிந்த இவர்கள் ஆட்சியை அமைத்துள்ளனர். எனவே இவர்கள் மீண்டும் இந்த குறைகளை பேசாமல் மக்களுக்கு என்ன தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க போகின்றோம் என்பது தொடர்பாக பேசி தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பார்களாக இருந்தால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஊழலுக்கு எதிராக பேசுவதை போன்று, ஊழலுக்கு எதிராக செயற்படுவதை போன்று, அதே போன்று இனவாதங்களை ஒழிக்கின்றோம் என்று பேசுவதை போன்று இவை அனைத்தும் பாராட்டிற்குரிய விடயமே. என்றாலும் மக்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பது இவர்களின் கடமையாக காணப்படுகின்றது. 220 ரூபாய்க்கு தேங்காயை வாங்கும் நிலை பாதி தேங்காய் ஒன்றே 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது.
இவ்வாறான மோசமான நிலையை இலங்கையில் காணப்படுகின்றது. இதே நிலையில் வசந்த சமரசிங்க குறிப்பிடும் பொழுது இலங்கையில் தேங்காய் தட்டுப்பாடு கிடையாது, தேங்காய் மாஃபியா ஊடாகவே தேங்காயை பதுக்கி இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறியிருந்தார். எதிர்கட்சிகள் இவ்வாறு பேசினால் பிரச்சனை இல்லை, இவர்களை ஆளும் தரப்பாக அதிகாரத்தையும் கையில் வைத்து மீண்டும் மீண்டும் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை கூறுவது வேடிக்கையாகவே காணப்படுகின்றது. எனவே வெகு விரைவில் இவர்கள் கூறிய, அதாவது மக்களுக்கு வழங்குவோம் என கூறிய விடயங்களை செய்தால் சிறப்பாக இருக்கும். அதிகமானவர்கள் கூறலாம் இவர்களுக்கு காலம் இருக்கின்றது, இவர்கள் செய்வார்கள் என அதிகமானவர்கள் கூறலாம். காலம் இருக்கின்றது நிறைய விடயங்களை செய்வதற்காக. என்றாலும் தற்பொழுது செய்ய வேண்டிய பிரச்சனைகளுக்கு தற்போதே தீர்வு காண வேண்டும். மக்கள் பட்டினியிலும் பசியிலும் இருக்கும் பொழுதும் வெள்ளத்திலே சாகும் பொழுதும் அதற்கான தீர்வுகளை 2 வருடங்கள் கழித்து வழங்கி எந்த பிரயோசனமும் கிடையாது. எனவே தற்போதைய பிரச்சனைகளுக்கே மக்கள் தீர்வுகளை தற்பொழுது எதிர்பார்க்கின்றனர். இவ்வாறு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அதிக அளவிலே இருக்கின்றது என்றாலும் மக்களின் அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மிக முக்கியமானது. ஏழை வீட்டில் கூட உணவாக இருப்பது இந்த சம்பளம் சோறுமே, அது கூட இன்று சாப்பிட முடியாத நிலையிலே இன்று மக்கள் வாடுகின்றனர். எனவே இதற்கான தீர்வுகளை இந்த அரசாங்கம் வழங்குமா? இந்த தேங்காய் பிரச்சினை, அரிசி பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்கி மக்கள் அனைவரும் 3 நேரமும் சாப்பிடுவதற்கான ஏற்பாட்டையாவது இவர்கள் செய்வார்களா என்று பார்ப்போம். அதே போன்று இந்த சத்தோசையில் பொருட்கள் இருக்கின்றது, வியாபாரம் நடக்கின்றது, பெற்றுக்கொள்ளுங்கள் எனும் கதைகளை விட்டுவிட்டு அனைத்து கடைகளிலும் விற்பனை செய்வதற்காகவும் மக்கள் அனைவருக்கும் சென்றடைவதற்கான தீர்வுகளையும் வழங்க வேண்டும். சத்தோசைகள் பிரதேசத்திற்கு ஒவ்வொன்று இருக்கும் நிலையில் அந்த சத்தோசைகளுக்கு சென்று பார்த்தாலும் பொருட்கள் இல்லாத நிலை காணப்படுகின்றது. செல்வதாக இருந்தாலும் பல கிலோமீட்டர் பல்லாயிரம் ரூபாய்களை செலவழித்து செல்ல வேண்டும். எனவே இவை அனைத்துக்குமான தீர்வுகளை பெற்று தருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவுகளை வழங்குங்கள்.